காசு, பணத்தாள்கள், காசோலை, வரைவோலை, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பணவடிவமற்ற பிட்காயின்கள் என பணம் பல வடிவமாற்றங்களில் தற்போதும் பயன்பாட்டில் உள்ளது. கற்காலத்தில் பணம் என்ற வார்த்தையின்றி பண்டமாற்று முறைதான் இருந்தது. ஆனால் தற்போது பணமில்லா பரிவர்த்தனை காலத்தில் உள்ளோம். தற்போதைய யுகத்தில் நிதி பரிவர்த்தனைகள் பணத்தாள்கள் அல்லது நாணயங்கள் மூலம் நடத்தப்படுவதில்லை, மாறாக டிஜிட்டல் முறையில் நடத்தப்படுகிறது. பணமில்லா பரிவர்த்தனைகள் எல்லாம் கிரெடிட் கார்டுகள், டெபிட் கார்டுகள், மொபைல் பேமெண்ட்கள் நவீன காலங்களில் சாத்தியமாகியுள்ளன என்றால் மிகையாகாது. குறிப்பாக உலகின் பல பகுதிகளில் வர்த்தகம், முதலீடு மற்றும் அன்றாட வாழ்வில் டிஜிட்டல் பணபரிவர்த்தனைகளை நாம் மேற்கொண்டு வந்தாலும் தற்போதும் பழைய துணிக்கு பாத்திரங்கள் வழங்கும் பண்டமாற்று நடைமுறையும் வழக்கத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பள்ளிக்கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் உலக பணத்தாள்கள், நாணயங்கள், தபால் தலைகள் பற்றிய வரலாற்றினை ஒரே இடத்தில் அறிந்து கொள்ளும் வகையில் திருச்சிராப்பள்ளி பணத்தாள்கள் சேகரிப்போர் சங்கம் சார்பில் கற்காலம் முதல் கணினி காலம் வரை காசு, துட்டு, மணி என பணத்தின் பரிமாண வளர்ச்சியினை உலக பணத்தாள்கள், நாணயங்கள், தபால் தலைகள் மற்றும் பழம்பொருட்கள் கண்காட்சி மூலம் இன்றைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் சீனிவாசா ஹாலில் கண்காட்சி மூலம் காட்சிப்படுத்தியுள்ளனர். இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் சங்க காலத்தில் தென்னிந்தியாவை ஆண்ட சேர சோழ பாண்டியர்களின் சின்னங்கள் பொறித்த நாணயங்கள், பல்லவர் காலத்து காசுகளும் அதன்பின் வெளிவந்த காசுகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பள்ளிக்கல்லூரி ஆய்வு மாணவர்கள், பணத்தாள்கள், நாணயங்கள், தபால் தலைகள், பழம்பொருட்கள் சேகரிப்போர் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று தாங்கள் சேகரித்த நாணயங்கள் மற்றும் கலைப்பொருட்கள், தபால் தலைகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். இது மட்டுமன்றி 200 உலக நாடுகளின் பணத்தாள்கள், நாணயங்கள் மற்றும் தபால் தலைகளை ஒரே இடத்தில் காட்சிப்படுத்தி அதன் வரலாறு, கலாச்சாரம், பண்பாடு, பொருளாதாரம் குறித்து எடுத்துரைக்கின்றனர். அணா, பைஸ், காலனா, ஓட்டை பைசா, அரையனா மதிப்பிலான செம்பு, வெள்ளி, பித்தளை, நிக்கல் உள்ளிட்ட உலோகங்களில் வட்டம், சதுரம், அறுகோண வடிவங்களில் உள்ள நாணயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதை பொதுமக்கள் பார்வையிட்டு அதனை விலைக்கும் வாங்கிச் சென்று வருகின்றனர். சோமாலியா நாட்டில் வெளியிட்ட கிட்டார் இசைக்கருவி, கார், விலங்குகள் வடிவிலான நாணயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மொத்தத்தில் இந்த பழங்கால நாணயங்கள் மற்றும் தபால் தலைகள் கண்காட்சி என்பது செல்போனில் மூழ்கியுள்ள இளைய தலைமுறையினருக்கு நாணயங்கள் மற்றும் தபால் தலை சேகரிப்பின் ஆர்வத்தை அதிகரிக்கும் என்றும் தமிழர்களின் மற்றும் பண்டைய கால மக்களின் வாழ்க்கையை அறிந்து கொள்ளும் வகையில் உதவிகரமாகிருக்கும் என்றும் கண்காட்சி ஏற்பாட்டாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்தனர். தான் வர்றேன். ஆமாம் ஆமாம், தபாலுக்கு அங்கே வரேன். அடுத்து தபால் என்னென்ன கொண்டு
All 1 1 1 2 2 3. பாருங்க ஃபுல்லாக பாருங்க. ஆமாம் ஆமாம். ஊரில் தான் இருக்கேன். ஒன் மொஹர், குயின் மொஹர் அந்த மாதிரி இருக்குது. இந்த எம்ப்ளம் தான் இப்போ ரிசர்வ் பேங்க் எடுத்திருக்கு. மியூசியத்திலே ஒரிஜினல் வைக்கிறது இல்லை, காப்பி தான். 5 rupees. ஃபாசில்ஸ் எல்லாம் அரியலூர் மாவட்டம் வச்சு அரியலூர் அதில் உள்ள
இப்போ இந்தியன் காயினில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 25 பைசாவில் இருக்குங்களா காயின்லேருந்து கரன்சிலேருந்து 2 சைடுமே கலெக்ஷன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பழைய நம்ம இன்னைக்கு நாளைக்கு அது மட்டும் பின்னாடி வந்து சிங்கப்பூர் இந்த அக்ரிமெண்ட்டோட திருச்சிராப்பள்ளி பணத்தாள்கள் சேகரிப்போர் சங்கம் சார்பில் திருச்சியில் உலக பணத்தாள்கள் நாணயங்கள் தபால் தலைகள் கண்காட்சி 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியில் ஒரு மனித இன வரலாறு பற்றி எடுத்து சொல்கிறாங்க. அதாவது ஆந்த்ரோபாலஜி என்று சொல்லுவாங்க. ஆந்த்ரோபாலஜி என்றது ஒரு மனித இனத்தின் வரலாறு. இந்த ஒரு மனித இனம் ஒரு காட்டில் இருக்கும் பொழுது அவரவர்களுக்கு தேவையான பொருளை வேட்டையாடி அவர்கள் உணவு அந்த இலைத்தலைகளை உடையா வைத்து வாழ்ந்து வந்த சமூகம் குடும்பத்தோடு ஒரு இடத்துல குடியேற ஆரம்பித்தது. அதுவரை எந்த விதமான ஒரு காசோ பணமோ இந்த உலகில் கிடையாது. அதன் பிறகு பண்டமாற்று முறை வந்தது. எந்த ஒரு சமூகம் ஒரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து அங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை ஒருத்தருக்கு தேவைப்படும் பொழுது இன்னொருத்தருக்கு கொடுத்து வாங்கக்கூடிய பழக்கம் வந்தது. காலப்போக்கில் பல மன்னர்கள் ஒவ்வொரு பகுதிகளை மாகாணங்களாக பிரித்து கொண்டு அந்தந்த மாகாணங்களில் அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள். அந்த ஆட்சியில் முதலில் தங்கம், வெள்ளி, செம்பு, ஈயம், பித்தளை என்று பல்வேறு உலோகங்களில் அவர்களோட லட்சினை மற்றும் அவர்களோட மதிப்பு பொருந்திய குறியீடு பொருந்திய காசுகளை வெளியிட்டார்கள். அது அப்படியே சுதந்திர இந்தியா, குடியரசு இந்தியா என்று வந்து பண்டமாற்று முறையிலிருந்து பணமில்லா பரிவர்த்தனை வரை பட்டு அட்டை, கடன் அட்டை என்று இப்போ கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் வரை நாம் இப்பொழுது இருக்கின்றோம். நம் கையில் தவழ்ந்த காசுகளே இப்பொழுது ஒரு வரலாறாக இன்று நம் முன்னே இருக்கின்றன. இது ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அரசாணை தாள் அல்லது அரசாணை நாணயம். அது அந்த நாட்டில் மட்டுமே செல்லுபடியாகும். ஏனென்றால் அந்த நாட்டுக்கு எல்லைக்கு உட்பட்ட உலோக துண்டுகளும் காகித பணத்தாள்களும் அந்த நாட்டின் எல்லைக்கு உட்பட்டு அவர்களது குறியீடு, அவர்களோட ஆட்சி மொழி, அவர்களது பிராந்திய மொழியோடு அந்த பணத்தாளானது வெளிவருகிறது, உலா வருகிறது. அது ஒவ்வொருவரும் ஒரு பொருளை வாங்கவும் விற்கவும் அல்லது ஒரு சம்பளமாக பெறவும் இன்று நம் கையில் உலா வந்து கொண்டிருக்கின்றது. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வைத்தான் இந்த 3 நாள் கண்காட்சியில் பல ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் ஒரு 5 மாநிலங்களிலிருந்து இங்கு வந்து இதை பார்வையிட்டு செல்கின்றார்கள். வரலாற்று ஆய்வு மாணவர்கள், கல்லூரி பள்ளி மாணவர்கள் இதை கண்டுகளித்து வருகிறார்கள். இதில் நாம் ஒவ்வொருவரும் அழிந்து போகக்கூடிய, அதாவது ஒரு பண மதிப்பு இழப்பு என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சில காரணங்களால் அது மதிப்பிழக்க செய்யப்படுகின்றன. அந்த சூழலில் ஒரு புதிய பணத்தாள்கள் உருவாகின்றன. அதுவும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பிழையுடன் வந்த நாணயங்கள், உதாரணமாக இந்தியாவில் ஒரு 50 ரூபாய் பணத்தாளில் நம்மளோட பாராளுமன்றம் இடம்பெற்றிருந்தது. ஆனால் பாராளுமன்றத்தின் மேலே தேசிய கொடி பறப்பது இடம்பெறவில்லை. அது பிறகு சரி செய்யப்பட்டு அந்த பணத்தாளுக்கு பிறகு அந்த பணமும் பலம் வந்த கதையெல்லாம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த இடத்தை பார்த்து பள்ளி மாணவர்கள்லாம் சொல்கிறாங்க, பழைய இரும்புக்கு பேரிச்சம்பழம் அப்படின்ட்டு திரைப்படத்தில் கூட இதெல்லாம் சும்மா ஒரு நகைச்சுவையாக வந்தது. உண்மைதான். அந்த அளவில் இருந்த காலம்தான் இன்று பணமில்லா பரிவர்த்தனையாக மிளர்கின்றது. இதில் வரக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே மாணவர்கள் பார்த்திருக்கின்றார்கள். கண்காட்சியினை பத்மஸ்ரீ சுப்புராமன் ஐயா அவர்கள் திறந்து வைத்தார்கள்.